ஏய் அருவாளோட அங்க எங்கேயா போயிட்டு இருக்க? இளநீ. அந்த ஆள் ஏற்கனவே கோவத்துல இருக்கிறான். அங்க யாரும் இளநீ குடிக்கிற மூட்ல இல்ல, கிளம்பு. சரிண்ணே. சரி சரிங்கண்ணே. இந்த ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம். அண்ணே அண்ணே, விருதுண்ணே என்னன்னு செல்லமுத்து செஞ்சு கொடுக்குறேன்றாப்ல. கிழிச்சா போடா. சரி சரி. எல்லா பிரச்சனைக்கும் அந்த பூமி பை தான் காரணம். அன்னைக்கு நம்ம போஸ்ட் ஓட்டத்தை தடுத்தப்பே நம்ம யாரும் காட்டுவோம் சொன்னேன். சல்லி காசுக்கு பிரயோஜனமாக விஷயம்னு கம்ப்ளைண்ட் பண்ண சொன்னீங்க. பாருங்க, இன்னைக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் சட்டம் ஒழுங்கு காரணம் காமிச்சு நம்ம கூட்டத்தை நிறுத்தி விட்டாங்க. இதெல்லாம் அசிங்கமா இல்லையா? தலைமை வரைக்கும் நியூஸ் போயிருச்சு. அவனை எல்லாம் வளர விடக்கூடாதுன்னு முனையிலேயே வெட்டி விட்டுறணும். அடுத்த மாசம் தலைவர் நம்ம வாடத்துக்கு வர்றாரு. சிக்கலாயிரம். அது முடிஞ்ச உடனே எதனாலும் செய்யுங்க. எது செஞ்சாலும் எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்சிடணும்னே. அது எலெக்ஷனுக்காவது யூஸா இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்து பண்ணி தரேன். பாட்டி ஒன்று லிப்ட் கேட்டுச்சு, கொடுத்தேன்டா. அதை பார்த்துட்டு சொல்லு. அண்ணே இந்த போகிறாங்க பாருங்க, இவங்க தான் மூர்க்கன பூமியும். அவங்கள ஓட்டு கட்டுறேன். ஓட்டை கட்டுறான். விட்றா, அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. போடா ஏசுனாது. பார்த்து போயா எல்போடா. ஆளப்பாரு, கம்பி கிடச்சா கொடிய மாட்டிட்டு வந்துட வேண்டியது. இப்போதான் வண்டி கற்றுக்கிட்டு இருக்காங்க போல. போயிட்டாங்க பாரு. ஸ்டார்ட் பண்றா. ஸ்டார்ட் ஆகலண்ணே. ஸ்டார்ட் பண்ணி தொலைடா. ஸ்டார்ட் ஆகலண்ணே. இறங்கி போய் என்னன்னு பாருடா. லவ் பண்றவங்க உட்கார்ந்து பேசுறதுக்கு ஊருக்குள்ள ஒரு இடம் இல்லையா? நீ வேணா ஊருக்கு ஒரு பார்க் கட்டி விடு. முதல்ல ஒன்னா கட்டுறேன். என்னடி உஃபு உஃபுன்னு ஊதுற? லவ் பண்றேன்டா. லவ் பண்ணா உஃபுன்னு ஊதுவாங்களா? நானும் லவ் பண்றேன். சரி பார்த்து போயிட்டு வா. போயிட்டு ஃபோன் அடி, சரியா? ஏய், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன? என் ஃப்ரெண்ட் ஆசை தம்பி இருக்கான்ல, ஆமா, அவன் ஒரு புள்ளைய லவ் பண்றான். டெய்லி இந்த மாதிரி தான் இறக்கி விட்டுருக்கேன். ஒரு நாள் இறக்கி விடும்போது பொசுக்குன்னு முத்தம் கொடுக்க சொல்லிட்டான். அதுக்கு அவன் என்ன சொன்னாலாம்? கொடுத்துட்டா. இப்படிதான் என் கூட ஒருத்தி வேலை பாக்குறா. அவளும் லவ் பண்றா. அவனும் இப்படிதான் வந்து இறக்கி விடுவான். ஒரு நாள் திடீர்னு முத்தம் கேட்டானா, ஓங்கி கன்னத்திலே ஒண்ணு கொடுத்தாலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாம் சொல்லிட்டாலாம். ஆனா நீ அவளை மாதிரி இல்லைன்னு எனக்கு தெரியும். நீயும் அவனை மாதிரி கேட்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். கேப்பேன், ஒன்னே ஒன்று கொடுத்துட்டு போ. டேய், என்னடா சின்ன பயலுக்கெல்லாம் முட்டாய் கேட்குற மாதிரி கேட்குற? ஏய், கொடுக்கலன்னா அவ்வளோதான். இப்படியா முத்தம் கேட்பாங்க? எனக்கும் கொடுக்கணும்னு தான் தோணுச்சு. ஆனா உனக்கு தான் கேட்கவே தெரியல. கேட்கறது காலேஜில் போய் படிப்பாங்க. உனக்கும் எனக்கும் எப்ப சேர்ந்து கேட்கணும்னு தோணுதோ அப்ப கொடுக்குறேன். ஒரு வாட்டி லவ் ஆச்சு பண்ணிட்டு போயேன். தலைவர் இப்படி ஒரு வரவேற்பை பார்த்துருக்கவும் கூடாது. அவர் எப்பவும் நம்ம ஊரை மறக்கவும் கூடாது. அருப்புக்கோட்டையில் அவர் கிளம்புனதுமே அத்தனை பேர் இங்கே பரபரப்பாயிரணும். ஆமா, தலைவர் நம்ம மாவட்டத்தில் என்ட்ரி ஆகிற முத ஊர் இது தெக்குப்பட்டி. தெக்குப்பட்டியில் ஆரம்பிக்குது. அதுல தான் ஆரம்பிக்குது. யாரை நிறுத்தணும் இந்த மாசமே முடிவு பண்ணிடுவோம். அடிச்சுக்காதீங்க. நம்ம நிறுத்தரால் ஜெயிச்சாதான் எல்லாரும் நல்லது. கொஞ்சம் நில்லுங்க, ஒரு செய்தி கேட்கணும். சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு ரொம்ப நாளாக பட்டாதாரமாக இருக்காங்க. உங்களை பார்க்க வரலாம்னு தான் இருந்தேன். நீங்கள் தான் உங்கள் பக்கத்தில் 2 பேருக்கு எழுதி கொடுத்தீங்களாமே, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு. அப்புறம் வீட்டுக்கு வந்து விவரத்தை சொல்லுங்க, எழுதி தரேன். சரி. என்னத்தா பிஞ்சுக்கு போயிட்டு வரேலா? ஆமாடி, நாளைக்கு களை எடுக்க வந்துரு. வாரேன். தம்பி, பாப்பாவை இளையாங்குள்ளேருந்து நாளைக்கு பொண்ணு வைக்க வர்றாங்க. நம்ம பக்கம் பெரியவங்க 2 பேர் இருக்கணும்ல. ஒத்த வீட்டுக்காரன் அம்மாவை கூட்டு காலையில் கோயிலுக்கு வந்து. பையன் என்ன பண்றாரு? முனிசிபாலிட்டியில் வேலை செய்கிறாரு. மொத்த பொண்ணு ஏதாவது பெரிய இடமா பார்த்து கட்டி கொடுக்கலாம்ல.
எங்களை கட்டிக்கிற கலையற்ற வருவாரு. ஏன் உனக்கு நான் குறை? விட்டா நீங்களே கட்டி கூட்டு போயிருன்னு சொல்லுவீங்க போல. கட்டிக்கிட்டா போச்சு. ஆ நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு எழுதுறதுக்கே முளை நிலத்துக்கு போகுது. நான் எழுதுனாலே கோணமானையாவில் போவோம். உண்மையாக தான் சொல்கிறேன். சும்மா இருங்க. ஆசையை காட்டி அப்புறம் அழுவிட்டு போயிடாதீங்க. அந்த இளையங்குடி மாப்பிள்ளைய வரவேணான்னு சொல்லுங்க. நானே பரிசம் போட்டுக்கிறேன். இந்த மாதமே தட்டு மாற்றிக்குவோம். என்ன புரியலையா? ஆத்தான்னு கூப்பிடாத, என்னைய அத்தைன்னு கூப்பிடுன்னு சொல்றான். ஒன்னும் நினைக்காதீங்க, உட்காந்து எல்லாம் பேசிக்கிறலாம். சரிம்மா, ஆ? நீ முன்னாடி போ. ம். சொல்கிறா. ஏன் பூமி, இந்த வீட்டில் பொண்ணு கட்ட போகிற? அவன் தரையில் உட்காந்துருக்கா, நம்ம அப்படியே கோவரத்தில் உட்காந்துருக்கோம். நம்மளே கீழே தாண்டா சொல்கிறாங்க. இனிமேல் நம்மளை கீழே கீழேன்னும் போது கோவப்பட்டுப்பார். அப்போ சொல்கிறேன், பொண்ணுடா வா. அடா ஆடா. போய் தொலை. ராமநாதபுரம் காத்தா கட்சியின் மாவட்ட செயலாளர் முனியராஜ் அப்பதவியில் இருந்து விடுவிக்கப்படுவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் இரா சீனிவாசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்ட செயலாளர் இசக்கி புதிய மாவட்ட செயலாளர் நியமிக்கப்படும் வரை கூடுதலாக இப்பொறுப்பை கவனிப்பார் என்று அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர் மாற்றப்பட்டதற்கான காரணம் எதுவும் தெரிவிக்கப்படும். ஆளுங்கட்சிக்காரன் நான் பண்ணவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொல்றான். டே, ஆட்டை கவுட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு ஊரெல்லாம் தருவியா? பூமி பையதான். அப்போ அவன் செஞ்சானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா அவன் இருக்க தைரியத்துல தான் இவ்வளவு செஞ்சிருக்காங்க. உடனே நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. நம்ம தான் செஞ்சோம்னு தெளிவா தெரிஞ்சு போங்க. அதுக்கப்புறம் கட்சியில் சமாதானம் பேசக்கூட உள்ள விட மாட்டாங்க. அதுக்காக பொத்திட்டு இருக்க சூரியா. ஏய், அவனை தொட்டாதான் நம்ம போய் மூர்க்க உள்ள வந்துடுறான்ல. அண்ணே அண்ணே, பெரிய லைன்ல இருக்காருண்ணே. பெரியா சொல்லுங்க பெரியா. டேய், எல்லாம் அரசியலுக்கு லாய்க் போட்டு வர மாட்டேன். 10 பண்ணிய வாங்கி மேடா. அதையாவது 1 100 ஆகிறேன்னு பார்ப்போம். டேய் எறா, விளங்காதவனுக்கு பொறுப்பு கொடுத்தா அப்படிதான். மாடு பொறுப்பு விளையாட்டு கொடுப்பாங்க. எலெக்ஷனுக்கு ஆள் பிடிக்கிற வேலை மட்டும் நம்மளே செய்ய சொன்னா அப்படி. நம்ம ஊரில் நம்ம எல்லாமே எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரியுதுல அவங்களுக்கு. இந்த ஆள் இதுக்கே வர சொல்லியிருக்காரு. வணக்கம் ஐயா, வர சொல்லியிருந்தேன் எல்லாமே. தெக்குப்பட்டிக்கு பிரசிடென்ட் சீட் கேட்டிருந்தீங்களா? ம், ஆமாம். இவருக்கு சீட்டு கொடுத்தா கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். ஏற்கனவே கோயில் மண்டபம் கட்டி இடிஞ்சு போச்சு. கான்ட்ராக்டுக்காரன்ட்ட கை நீட்டி காசு வாங்கி ஊரே காரி துப்பிச்சு. அதுக்கப்புறமும் நம்ம ஒரு வாட்டி அவருக்கு சீட்டு கொடுத்துருக்கோம், அதுலேயும் தோற்று போயிட்டாரு. அப்போ இந்த தடவை நம்ம அழகு பயிலுக்கு சீட்டு கொடுக்கணும்னு வாக்கு கொடுத்துருக்கோம். அதை நம்பி 4 வருஷமாக செலவழிச்சு வச்சிருக்கேன். அதே என்னன்னு பாருங்க. இன்னுமா பழச நினச்சிட்டு இருக்க போகிறீங்க? செயலுக்கு போனவங்க கூட திரும்ப வந்து பதவியில் இருந்திருக்காங்க. சீட்டு கொடுங்க, ஜெயிச்சு காட்டுறேன். நல்லா வாய் மட்டும் பேசுங்க. ஒவ்வொரு ட்ரிப்பும் கொடுத்துட்டே இருப்பாளா? ஜெயிச்சிருக்கணும்ல. தோத்து போனா நம்ம கட்சிக்கு தானே கெட்ட பேரு. உங்க பையன் பேரு மூர்க்கசாமி தானே? ஆமாம்.
இந்த வாட்டி உங்க பொண்டாட்டிக்கு சீட்டு தரோம். என்னப்பு தெரியும், ஜெயிச்சு காட்டுங்க. இப்படி தோக்குறோம்னா பார்த்து சீட்டு கொடுத்துருந்தோம்னா நம்ம கட்சி இப்படி வளர்க்குறது. நானும் பல தடவை இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இதை நீங்கள் கவனிக்கவே மாட்டீங்க. கட்சிக்காரன் பூரா புலம்புறேன்.